அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மரமஞ்சளின் முக்கிய பயன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இது காய்ச்சல், தோல் நோய்கள், இரத்த கட்டிகள், நீரழிவு, அரிப்பு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. இதில் உள்ள பெர்பெரின் மற்றும் பெர்குமின் போன்ற வேதிப்பொருட்கள் பல்வேறு மருத்துவ குணங்களுக்கு காரணமாகின்றன. இது சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய மூலிகையாகும். காய்ச்சல், உடல் களைப்பு, தோல் நோய்கள், இரத்த கட்டிகள், வீக்கம், நீரழிவு, கண் நோய்கள், கல்லீரல் நோய்கள், வயிற்றுப்போக்கு, தீக்காயங்கள், கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நோய்க்கும் இது பயன்படுகிறது. எப்படி இதை பயன்படுத்தலாம்னா, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு மஞ்சளை குடிநீராக சேர்த்து குடிக்கலாம். அல்லது தோல் நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய்களுக்கு வெளிப்புறத்தில் அதை அப்ளை பண்ணலாம். உள்ளுக்குள்ளேயும் இதை என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மரமஞ்சளில் பொறுத்தவரை இது ஒரு மரமஞ்சள் ஒரு தாவரம். இதன் பழம், தண்டு, இலைகள், மரம், வேர் மற்றும் வேர்பட்டை ஆகியன மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. இதய செயலிழப்பு, கல்லீரல் நோய், மலேரியா, ட்ரகோமா எனப்படும் கண் தொற்று, தோல் நோய்கள், அதிக மாதவிடாய், வயிறு, குடல் வீக்கம், இரைப்பை குடல் அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, மஞ்சள் நிறத்தோல் ஆகியவற்றுக்கு மக்கள் மரமஞ்சளை எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஆதி காலத்திலிருந்து இது ஒரு ஆயுர்வேதிக்கான ஒரு வேதிப்பொருளாக, ஒரு மருத்துவ பொருளாக இந்த மரமஞ்சள் பயன்படுத்தப்படுகிறது.